Hi friends, welcome to Amuda's Multi Crafts. Friends, இந்த வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நவராத்திரி வருது இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு அவங்க அந்த பாட்டு இதெல்லாம் டிசைனாக வைப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து கீழே ஏதாவது விரிச்சு விடுறது மாதிரி ஏதாவது க்ரோச்சட்டில் பண்ண முடியுமா, அப்படி ஏதாவது பண்ண முடிஞ்சால் அது எனக்கு பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த சிஸ்டருக்கு வேண்டி தான் நான் இப்போ ஒன்று பண்ணுறேன். இப்போ நான் இது பண்ணுற டிசைன் வந்து உங்களுக்கு நிறைய பேர் இந்த மாடல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு விரிப்பு தான், அதாவது மேட்டு மாதிரி தான் இது வந்து. நான் இப்போ ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து அது டைனிங் டேபிள் செட்டாக கூட பண்ணலாம். அதுக்கு என்னென்ன கலர் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன், க்ரீன் கலர். இதுக்கு வந்து நம்மளுக்கு கம்பல்சரியாக 3 கலர்ஸ் வேணும். இந்த கலரும் ஆப்ஷன் தான், இந்த கலரும் ஆப்ஷனல் தான். இது வந்து ஃப்ளவருக்கு என்ன கலர் உங்களுக்கு மேட்ச் ஆகுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு ரோஸ் ஃப்ளவர் வந்து என்ன கலரில் இருக்குமோ அந்த மெரூன், டார்க் ரெட்டு, அந்த மாதிரி கலர், லைட் பிங்க்கு, லைட் எல்லோ, அந்த மாதிரி என்ன ஷேடு வேணுனாலும், ஆரஞ்சு, அதே மாதிரி என்ன ஷேடு வேணுனாலும் இந்த இது எடுத்துக்கோங்க. லீஃப் போர்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து க்ரீன் கலர் தான் வேணும். க்ரீனை தவிர்த்து மற்றது எதுவும் வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைட் க்ரீன்ஸ் ஆர் டார்க் க்ரீன் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் க்ரீன் கலர் வேணும். அதே மாதிரி இது வந்து சென்டர் பொசிஷன் வந்துட்டு நான் வந்து லைட் ஷேட் எடுத்திருக்கேன். நான் இது வந்து உங்களுக்கு இந்த த்ரெட் வந்து எதுன்னு தெரியும். நான் வந்து முன்னாடி வந்து பேபி ராம்பஸ் போட்டிருந்தேன் இல்லைங்களா, இது வந்து ஒரு சென்டரில் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த கலர் வந்து அழுக்காயிரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரொம்ப லைட் கலர் வேண்டாம், லைட் ஷேட் அழுக்காயிரும்னா இதுக்கு வந்து நீங்கள் என்ன கலர் வேணாலும் போட்டுக்கலாம். சர்க்கிளுக்கு இந்த ரெண்டு மட்டும் கண்டிப்பாக இது க்ரீன் ஷேடில் தான் இருக்கணும். இது ஃப்ளவருக்கு என்ன கலரோ அந்த கலர் போட்டிங்கன்னா தான் அழகாக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அந்த சிஸ்டருக்காக தான் இது, நீங்களும் கற்றுக்கோங்க. இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, டைனிங் டேபிளில் வந்துட்டு பிளேட்டுகளை வைப்போம் இல்லையா, அதுக்கும் இந்த இது பண்ணலாம். இது அதான் ஒரு செட்டாக பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ஒன்று போட்டு காமிக்கிறேன். நீங்கள் அதவே எப்படி பெருசாக்கலாம், சின்னதாக பண்ணலாம், எல்லாமே நான் இதில் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஹூக் சைஸ் வந்து 4.5 mm ஹூக் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்படி 2 ஃபிங்கர் வச்சுக்கோங்க. இந்த 2 ஃபிங்கரில் எனக்கு வந்து சிங்கிள் இதில் போட்டு பழக்கம் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு வந்து மேஜிக் ரிங் போடுற கஷ்டமாக இருக்குங்கிறங்காட்டிக்கு இந்த மாதிரி 2 ஃபிங்கர் வச்சுக்கோங்க. 2 ஃபிங்கரில் இப்படி சுற்றுங்க. பாருங்கள், எக்ஸ் மாதிரி இப்படி சுற்றிக்கோங்க. ஓகேங்களா, எக்ஸ் மாதிரி இப்படி சுற்றிட்டு இப்படி இந்த நடு சென்டர் இருக்கு இல்லைங்களா, இதில் விட்டு, அதாவது இந்த த்ரெட்டை விட்டுட்டு இந்த எக்ஸ் போட்டால் இந்த த்ரெட்டை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே இந்த ஸ்டிச்சோடு இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். எப்படின்னு பாருங்கள். ஏன்னா நான் மேஜிக் சர்க்கிள் வந்து உங்களுக்கு எதுவும் கிளாஸாக போடலாம், அதனால தான் இது டீட்டெயில்டாக சொல்கிறேன். பாருங்கள், இது கொஞ்சம் விட்டுக்கோங்க. இப்படி 2 விரலாக சுற்றி இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி பாருங்கள், இப்படி வந்து இப்படி எக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா எக்ஸ் மாதிரி வச்சுட்டு இந்த 2 விரலுக்கு கேப் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே இப்படி விட்டு, அதாவது கீழே இந்த ஒயரில் விட்டு மேலே வந்து இந்த த்ரெட்டை இப்படி பிடிக்கணும். ஓகேங்களா, பிடிச்சிட்டு இப்படியே எடுத்துருங்க. எதுவும் இழுக்கெல்லாம் வேண்டாம், இப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதில் 1 2 செயின்ஸ் போட்டு இந்த சர்க்கிள்குள்ளே, இந்த மேஜிக் ரிங்குள்ளே நான் டோட்டலாக 15 ஸ்டிச்சஸ் போடுறேன். போதும், நீங்கள் 15 18 அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கும் மேலே போட்டிங்கன்னா ஒரு மாதிரி சுருக்கடிச்ச மாதிரி ஆயிரும். கம்மியாகவே போடுறது நல்லது. நான் இதில் 15 போடுறேன். பாருங்கள், ஒரு சுற்றிட்டு இந்த மேஜிக் ரிங்குள்ளே விட்டு இப்படி இழுக்கிறேன். பாருங்கள், 2 அதாவது டபுள் க்ரோச்செட் தான் போடுறேன். இப்படி விடுறேன். இதில் 2, இங்கே 2, மறுபடியும் பாருங்கள், இப்படி உள்ளே விடுறேன், இப்படி எடுக்கிறேன், இப்படி இழுக்கிறேன், டபுள். அதாவது இந்த ரிங்குக்குள்ளேயே தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த மேஜிக் ரிங்குள்ளேயே தான் நம்ம ஒர்க் பண்ணணும். டோட்டலாக வந்துட்டு 15 ஸ்டிச்சஸ் உள்ள இப்படி விட்டு இப்படி எடுத்து இந்த பொசிஷன் ஒரு சுற்றுறேன், இப்படி விடுறேன், இப்படி இழுக்கிறேன், இப்படி எடுத்து இந்த மாதிரி டோட்டலாக 15 போடுங்க. பாருங்கள், நான் இவ்வளோ பெரிய சர்க்கிள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இது நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு பிளேட் வைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் பெருசு பண்ணலாம். நான் வந்து 1 2 3 4 ரோஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு வந்து இது பழகி விடுறதுக்காக நான் இது போட்டிருக்கேன். பின்ன யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் பெருசாக போடுவேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் உள்ளே 15 கொடுத்தேன். அடுத்தது என்ன பண்ணேன், நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு 15 போட்டோம். அதுக்கு அடுத்தது ஒன்றுலேயும் 2 இன்க்ரீஸ் பார்த்தா தெரியுதுங்களா, ஒவ்வொரு கேப்லேயும் 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது அதாவது ஒரு டபுள் க்ரூஷே, அப்புறம் ஒரு இன்க்ரீஸ், ஒரு டபுள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ் அப்படி போட்டிருக்கேன். அடுத்ததில் ஒரு டபுள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு டபுள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ், அந்த மாதிரி போட்டிருக்கேன். போட்டு டோட்டலாக வந்து 1 2 3 4 முடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் இதை விட பெருசாக போகணுன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும்னு. உங்களுக்கு வந்து நான் ஒரு டயக்ராமில் சொல்லியிருக்கேன். சர்க்கிள், ஒரு ஒயர் பேக் வந்து சர்க்கிள் எப்படி பெருசாக்கணும்னு சொல்லிட்டு டயக்ராமோட சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்கள்.
இப்போ பாருங்கள் நான் எனக்கு இதில் 15 இருக்குது, 15 ஸ்டிச்சஸ் நான் போட்டிருக்கேன். அப்போ இங்கே வந்து எனக்கு 30 இருக்கும், இங்கே வந்து எனக்கு 45 இருக்கும், இங்கே வந்து எனக்கு 60 இருக்கும். பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதாவது இந்த சர்க்கிளை வந்து நான் சொன்ன மாதிரி தான், இந்த சர்க்கிளை வந்து நீங்கள் ஒரு ஹாலில் கார்பெட் விரிக்கிற அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு ரோவாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கணும். ஆனால் இன்க்ரீஸ் வந்து இந்த நம்ம சென்டரில் எவ்வளோ ஸ்டிச்சு போட்டோமோ ஒவ்வொரு ரோவுக்கும் அந்த சென்டர் ஸ்டிச்சு தான் இன்க்ரீஸ் ஆகணும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது 15 வந்து நான் சென்டரில் போட்டிருக்கேன்னா இது கூட இதில் எவ்வளோ நம்ம போட்டாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 15 தான் இருக்கணும். அப்போது 15 + 50 30 இருக்கணும். இப்போ இங்கே வந்து அந்த 30யோட ஸ்டிச்சஸ் இருக்குங்களா, +15 45. இப்போ இங்கே அந்த 45 இருக்குங்களா, அந்த 45 கூட +15 60, அந்த மாதிரி நீங்கள் போகணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னொரு ரவுண்டு போடுறதுனா ஆல்ரெடி நம்மளுக்கு 60 கவுண்ட் இருக்குது, அது கூட +15 75. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ரோ முடிஞ்சதையும் நீங்கள் போட்ட ஸ்டிச்சஸை கண்டிப்பாக கவுண்ட் பண்ணுங்கள். அப்போது அடுத்த ரோ போடும்போது இங்கே 60னா 60 கூட 15 75, அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குங்க. இதுதான் நம்மளோட டோட்டல் கவுண்ட்டு. ஓகேங்களா? ஆனால் சர்க்கிள் பாருங்கள், நீங்கள் சர்க்கிள் முடித்த பிறகு அந்த சர்க்கிள் வந்து ஓவல் ஷேப்லேயோ ஸ்கொயர் ஷேப்லேயோ எதுவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக ரவுண்டுனா அந்த ரவுண்ட் ஷேப் தான் இருக்கணும். இந்த சர்க்கிள் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா லீவுக்கு நான் இந்த க்ரீன் கலர் ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்கள், இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இங்கே தான் முடிச்சிருக்கோம், இங்கேயே ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு இல்லை. இதை வந்து நீங்கள் நம்ம ஒர்க் முடிச்சதையும் கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு இடத்துல இந்த க்ரீனை ஜாயின் பண்ணலாம். பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி விடணும். விட்டுட்டு பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இந்த சைடு இருக்கக்கூடாது, இதுதான் நம்மளுக்கு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இப்படி விட்டு இப்படி எடுத்துகிட்டு இப்போ இந்த த்ரெட்டை இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த த்ரெட்டை வந்து வெளியே விடக்கூடாது, இப்படியே கையில் பிடிச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், 1 2 செயின்ஸ் போட்டிருக்கேனா பாருங்கள். விட்டு இது சேம் ஹோல்குள்ளேயே விட்டு ஒரு டபுள் க்ரூஷே. ஓகேங்களா? 2 செயின் போட்டேன், ஒரு டபுள் க்ரூஷே போட்டேன். திருப்பியும் 1 2 செயின்ஸ் போட்டுட்டு அந்த சேம் ஹோல்குள்ளேயே ஒரு சுற்றி சேம் ஹோல்குள்ளே விட்டு ஒரு டிக்ரீஸ் ஸ்டிச் மாதிரி போட போகிறோம். அதாவது இந்த 2 லூப் வழியாக இழுத்துட்டு இந்த 2 லூப்பை ஹூக்லேயே வச்சுக்கிறோம். மறுபடியும் ஒரு சுற்றி இதுக்குள்ளேயே விட்டு இப்படி எடுத்து இந்த 2 லூப் வழியாக ஒன்ஸு, அப்புறம் இந்த 3 லூப் வழியாக. அடுத்தது செயின்ஸ் எதுவும் போட வேண்டாம், அப்படியே இப்படி இருக்கட்டும். இதில் இப்போ இது முடிச்சாச்சு. அடுத்தது 1 2 ஸ்டிச்சஸ் விட்டுட்டு 3rd ஸ்டிச்சில் வந்து ஒரு சுற்றி நல்லா பாருங்கள், ஒரு சுற்றிட்டேன், 2 ஸ்டிச்சை விட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டிச்சில் வந்து அதாவது 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த 3rd ஸ்டிச்சில் வந்து 2 லூப் வழியாக 1 டைம், இந்த 2 லூப்பு இதிலே வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு சுற்றி சேம் ஸ்டிச் வழியாக விட்டு எடுத்து 2 லூப்பில் ஒன்ஸு, அப்புறம் 3 லூப்ஸில் ஒன்ஸ். அந்த டிக்ரீஸ் ஸ்டிச் இருக்குல்லையா, அதே மாதிரி போடணும். பாருங்கள், மறுபடியும் 2 செயின் ஒரு சுற்றி சேம் ஹோல்குள்ளே ஒரு டைம் விட்டு எடுத்து 2 லூப் வழியாக ஒன்ஸு, அப்புறம் இந்த 2 லூப் இருக்கும், அப்படியே அதை வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு சுற்றி சேம் ஸ்டிச் வழியாக விட்டு இப்படி இழுத்து 2 ஸ்டிச் வழியாக 2 லூப் வழியாக 1 2, அப்புறம் 3 லூப்ஸ் இருக்கும், அது வழியாக ஒன்ஸும் இழுக்கணும். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு ஒரு லீவ் பொசிஷன் வர்றதுக்காக நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இந்த த்ரெட் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு, இந்த த்ரெட் வந்து திக்காக இருக்குது, அதனால் இங்கே கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது போட்டாச்சு. அடுத்தது என்ன சொன்னால் 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணணும். இங்கே பாருங்கள், 1 2 ஸ்கிப் பண்ணியாச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, 1 2 ஸ்கிப் பண்ணியாச்சு. ஒரு சுற்றிட்டேன், இந்த ஸ்டிச்சுக்குள்ளே விடுறேன், விட்டு அப்படியே இழுக்கிறேன். இந்த 2 லூப் வழியாக ஒன்ஸ், அப்புறம் இந்த 2 லூப் வழியாக இழுக்காமல் வச்சுருக்கணும். ஒரு சுற்றணும். மறுபடியும் அந்த சேம் ஸ்டிச் வழியாக விடுங்க, அப்படியே இழுங்க. இழுத்துட்டு இந்த 2 லூப் வழியாக ஒன்ஸ், அப்போ 1 2 3 இருக்கும், இது வழியாக ஒரு டைம். ஓகேங்களா? அப்புறம் 2 செயின், மறுபடியும் ஒரு சுற்றி சேம் ஹோல் வழியாக விட்டு இப்படி எடுத்து 2 லூப் வழியாக ஒன்ஸ், 2 லூப் அப்படியே இருக்கும், ஒரு சுற்றி விட்டு எடுத்து அப்படியே 2 லூப், அப்புறம் 3 லூப். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சென்டரில் ஒரு போர்ஷன் நம்மளுக்கு கேப் இருக்கணும். ஒரு சுற்றுறோம், 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணுறோம், 3rd ஒன்னில் உள்ளே விடுறோம், எடுக்கிறோம், 2 லூப் வழியாக ஒன்ஸ், ஒரு சுற்றுறோம், மறுபடியும் உள்ளே விடுறோம், எடுக்கிறோம். இப்போது 2 லூப் வழியாக ஒன்ஸ், அப்புறம் 3 லூப் வழியாக ஒன்ஸ், அப்புறம் 2 செயின் போடுறோம், மறுபடியும் ஒரு சுற்றுறோம், சேம் லூப் வழியாக விடுறோம், எடுக்கிறோம், 2 லூப் வழியாக ஒன்ஸ், ஒரு சுற்றி மறுபடியும் விட்டு 2 லூப் 3 லூப். ஓகேங்களா? போடுறோம். அப்போது இந்த சென்டரில் இந்த செயின்ஸ் மட்டும் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த சர்க்கிள் ஃபுல்லாக இதே மாதிரி போடுங்க. இந்த எண்டிங் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த சர்க்கிள் பார்த்தா இது சர்க்கிள் மாதிரியே தெரியணும். ஓவல் ஷேப்போ ஸ்கொயர் ஷேப்போ அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது. கரெக்டாக இதே போல் வரணும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் வந்து ஸ்டிச் போடும்போது அது கர்வ் மாதிரி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கர்வ் வர ரீசன் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே வந்து எக்ஸ்ட்ரா மறுபடியும் ஸ்டிச்சஸ் போட்டிருப்பீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு செயினை மிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி மிஸ் பண்ணால் அந்த நேரம் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால தான் உங்களுக்கு கர்வ் ஷேப் வர்றது. ஸோ எல்லாம் இப்போ நீங்கள் 40 ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா அந்த அடுத்த லைன் போடும்போதும் 40 போட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியும். நீங்கள் சப்போஸ் 42 போட்டிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அது வந்து கொஞ்சம் வி ஷேப் மாதிரி வந்துடும். அப்புறம் நீங்கள் லைனை போட வளைஞ்சு வந்துடும். அதனால தான் நீங்கள் பிகினஸாக இருந்தால் நீங்கள் வந்து போடும்போது நான் என்ன சொன்னேன், கவுண்ட் பண்ணிகிட்டே போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ கவுண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா வந்து நல்லா பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவுண்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணியே போடுங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி சுற்றியும் கொண்டு வந்தாச்சு. இந்த சென்டர் வந்து நீங்கள் என்ன கலர் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், கொண்டு வந்துட்டு எதில் ஜாயின் இப்போ நான் இங்கே வரும்போது நம்ம 2 ஸ்டிச்சு கழிச்சு ஒரு ஸ்டிச்சில் போடுவோம். ஆனால் எனக்கு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 1 2 3 இருக்குது. ஆனால் நம்ம இந்த 2 முடிச்சுட்டு இங்கே போட்டோம்னா இந்த கேப் வந்து இங்கே வராமல் போயிடும். ஸோ நான் வந்து இந்த ஸ்டிச்சை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நான் 1 2 3வாகவே லீவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜாயின் மட்டும் பண்ணிடுறேன். பாருங்கள், அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1 2 3 போட்டோம் இல்லையா, அந்த 3rd செயினில் வந்துட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்லிப் நாட். ஓகேங்களா? அவ்வளோதான். இனி வந்து நம்மளுக்கு இந்த கலர் தேவையில்லை. அதாவது இதை வந்து லீஃப் மாதிரி இது பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அப்போ இதை வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். இந்த க்ரீனை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கொஞ்சமாக த்ரெட் விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு எப்போவுமே நம்ம ஒர்க்கை வந்து நல்லா சேவ் பண்ணணும். நான் ஒவ்வொரு இதில் சொல்கிறது அதுதான். ஏன்னா நம்ம பிரிஞ்சு வராமல் பார்த்துக்கணும். நம்ம ஒர்க் வந்து பிரிஞ்சு வராமல் பார்த்துக்கணும். அதனால் எவ்வளோ இதாக சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ இதாக சேவ் பண்ணிடுங்க. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுங்கள். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த இது பிரச்சனையும் இல்லை. ஃபேப்ரிக் க்ளூ வந்து காஞ்சு போனாலும் தெரியாது. அதே போல் தான் ஃபெவிகோலும் காஞ்சிருச்சுன்னா தெரியாது. ஆனால் வந்து என்னென்னா, ஃபெவிகோல் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, காஞ்சதுன்னா கொஞ்சம் அந்த இடத்துல டச் பண்ணும்போது அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். பின்ன வேறு எதுவும் இல்லை. ஃபெவிகோல் இருந்தாலும் நீங்கள் ஃபெவிகோலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த கிட்ஸோட திங்ஸ் போடும்போது அங்கே ஃபெவிகோல் யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சேவ் பண்ணி கொண்டு வந்துடணும். இந்த சுற்றி நம்ம எங்கே கொண்டு போய் முடிக்க முடியுமோ கொஞ்சமாக கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு கொண்டு போய் விட்டுருங்க. பாருங்கள், இப்படி ஒவ்வொரு இதுலையாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்புறம் யூஸ் பண்ண அது வந்து பிரிஞ்சு வரக்கூடாது. நம்ம வாஷ் பண்ணும்போது அப்படி தான். இப்போ அழுக்காச்சு நம்ம வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, வாஷ் பண்ணும்போது நம்ம தேய்ச்சி வாஷ் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு அந்த எங்கேயாவது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டது எங்கேயாவது இருந்துச்சுன்னா நம்ம ஒர்க்கு பிரிஞ்சு வராது. ஆனால் இந்த நூல் வந்து பிரிஞ்சு அசிங்கமாக தெரியும். ஓகேங்களா? பாருங்கள், நான் இது முடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ராவை கட் பண்ணி விட்டுட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து இது பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராஸ் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஏன்னா நான் வந்து எங்கே ஃபினிஷ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து இப்போ தான் பிகினர்ஸ், நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல நம்ம கட் பண்ணணும்னு தெரியாது. அதனால் ஃபேப்ரிக் க்ளூ கையோடு வச்சுக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ கையோடு வச்சுட்டு இப்போ இதை நான் இங்கே வந்து கட் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு இங்கே வச்சு இந்த இடத்துல வச்சு நல்லா இப்படி ஒட்ட வச்சுருங்க. ஒட்ட வச்சுட்டு அதுக்கு அப்புறமா கட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஒர்க்கில் வந்து எந்த பிசுறு எதுவுமே தெரியாது. பாருங்கள், இது பேக் சைடு கரெக்டாக ரவுண்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கரெக்டான ரவுண்டு கொண்டு வரணும். நல்லா ரவுண்டு இது தெரியுதுங்களா? இப்போ இந்த சென்டர் வந்து நீங்கள் வந்து பிளேட் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த சென்டரை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகம், நான் 1 2 3 4 ரோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் 5 6 போடலாம். அடுத்தது வந்து நான் இந்த பிங்க் கலர் ஜாயின் பண்ணுறேன். இது எங்கேருந்து எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சென்டர்லேருந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து நம்ம நல்லா ஹேண்டில் பண்ணி பழகிக்கணும். த்ரெட் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் இருக்குது. யான் எடுத்துட்டிங்கனாவே டிஷர்ட் யானு, பல்கி யானு, பிளாங்கெட் செய்கிறக்கு அதுக்கு தனி யானு,
வெல்வெட் யான், அந்த மாதிரி நிறைய இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து யான் வந்து என்னென்ன யான் எது என்ன சொல்லலை, ஹூக்கும் சொல்லலை. ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம அட்வான்ஸாக வேறு ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும்போது மட்டும் நம்ம அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம செய்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி யான் பால்ஸ் வாங்கினீங்கன்னாவே போதும். கற்றுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க இதே வாங்குங்க. யான் வந்து உங்களுக்கு அதே மாதிரி கலரும் போகாது. நீங்கள் இந்த 10 ருபீஸோடதே வாங்கி ஃபஸ்ட்டு எல்லா ப்ராஜெக்ட்டும் நல்லா கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அக்ரிலிக் உல்லுன்னு சொல்லுவாங்க, அது 110 ருபீஸ் சொன்னேன் இல்லைங்களா, அது ஒர்க் வந்து நீங்கள் இந்த யானும் அந்த யானும் அது ரெண்டும் வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன யான் இது பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த யான் இதில் ஒர்க் பண்ணி எல்லா டிசைன்ஸும் போட்டு பழகுங்க. மெயினாக ஸ்டிச்சஸ் நல்லா பழகுங்க. பழகின பிறகு நான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் செய்யும்போது பேக் செய்யணுமோ அந்த பேக்குக்கு என்ன டைப் ஆஃப் யான் வாங்கணும் அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒவ்வொரு யான் வாங்கியும் அதோட டைப்பில் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். இங்கேயும் அப்படி தான். நம்ம எங்கே ஃபினிஷ் பண்ணோன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம், ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் போதும். நல்லா பாருங்கள், இது வந்து ஒரு ரோஸ் மாதிரி நம்ம போடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எந்த கேப்பில் விட்டுறேன்னு தெரிஞ்சுதுங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் இந்த லீஃப் நம்ம போட்டு இந்த பாருங்கள் இப்படி கேப்பாக விட்டுருக்கோமா, இந்த கேப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். தெரியுதுங்களா? இந்த சர்க்கிளில் இப்போ இந்த மாதிரி ஒரு லீஃப் போட்டிருக்கோன்னா இதுக்கு நடுவில் நம்ம 2 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே இந்த கேப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இந்த கேப் எடுத்துட்டேன், இந்த கேப்பில் தான் நான் விடுறேன். விட்டு இந்த த்ரெட்டை இப்படி இழுத்துக்கிட்டு பாருங்கள், 1 2 3 செயின்ஸ் போடுறேன். இந்த த்ரெட்டை இப்படியே கையில் வச்சுருக்கேன். 3 செயின்ஸ் போட்டுட்டு இதே இதுக்குள்ளே திருப்பியும் 3 செயின்ஸ் போட்ட பிறகு நாம் 6 டபுள் க்ரூஷே போடலாம். 1, இது இந்த கவுண்ட்டையும் சேர்த்துனா 1, அப்போ இது 2 3 4 5 6 போட்டேன். நல்லா கவனமாக பாருங்கள். 6 போட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த 6 டபுள் க்ரூஷே போட்டுறோம் இல்லைங்களா, போட்டுட்டு இதை கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு இந்த ஹூக்கை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு இந்த 3 செயின்ஸ் போட்டோம் இல்லையா, 1 2 3, அந்த 3rd செயினில் நல்லா பார்த்துக்கோங்க, அந்த 3rd செயினில் விட்டு, அதாவது ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியில் விட்ட மாதிரி இருக்கணும். அந்த 3rd செயினில் விட்டுட்டு இந்த வளையம் இது நம்ம போட்டு அப்படியே எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதை இழுத்து விட்டுறக்கூடாது. நம்ம இந்த வளையம் அப்படியே இருக்கணும். அந்த வளையத்துக்குள்ளே ஹூக்கை விட்டு இதை டைட்டாக இழுத்துக்கோங்க. டைட்டாக இழுத்துட்டு பாருங்கள், அதுக்குள்ளே இப்படி இழுத்து அப்படியே டைரெக்டாக இப்படி இதில் இழுத்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? இழுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அதுக்கப்புறமா 1 2 பாருங்கள், 1 2 3 செயின்ஸ் போடுறேன். போட்டுட்டு நீங்கள் இப்படி நகர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஹோல் தெரியும். அந்த ஹோல்குள்ளே இதை விட்டு எடுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே, மறுபடியும் 3 செயின்ஸ் 1 2 3, இந்த ஹோல்குள்ளே விட்டு அப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே, சேம் ஹோல்குள்ளே தான் விடணும். பாருங்கள், 1 2 3, இந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, அந்த சேம் ஹோல் நம்ம ஒரு ஹோலில் விட்டு அதே ஹோல் வழியாக விட்டு கரெக்டாக அதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, இவ்வளோதாங்க. அதை போட்டு முடிச்சுட்டு பின்ன நம்ம இந்த அப்படியே வந்து இப்போ இது போட்டாச்சு. அடுத்தது இங்கே ஒரு ஜாயினிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாயினிங்கில் வந்து இப்படி உள்ள இந்த இதுக்குள்ளே இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தா நம்மளுக்கு ரோஸ் மாதிரி தெரியணும். பாருங்கள், ஒரு பட் அதாவது ரோஸோட பட் மாதிரி இருக்குது, அதில் சின்ன சின்னதாக இப்படி விரிஞ்ச மாதிரி இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் 2-3 ஃப்ளவர்ஸ் போட்டு காமிக்கிறேன். ஒன்று பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வி இது இருக்குது, நான் ஒரு சுற்றுறேன். இந்த வி இதுக்குள்ளே விடுறேன். விட்டு அப்படியே இழுக்கிறேன். நல்லா பாருங்கள், டபுள் க்ரூஷே தான் போடுறேன். 1 டைம், மறுபடியும் 2 டைம், ஒரு சுற்றுறேன், உள்ளே விடுறேன், இழுக்கிறேன். இந்த 2 லூப் வழியாக ஒன்ஸ், இந்த 2 லூப் வழியாக ஒன்ஸ், ஒரு சுற்றுறேன், இந்த ஹோல் வழியாக விடுறேன், இழுக்கிறேன். இந்த 2 லூப் வழியாக ஒன்ஸ், இந்த 2 லூப் வழியாக ஒன்ஸ், ஒரு சுற்றுறேன், உள்ளே விடுறேன், இழுக்கிறேன். இந்த 2 லூப் வழியாக ஒன்ஸ், இந்த 2 லூப் வழியாக ஒன்ஸ். நம்ம டோட்டலாக 6 போடணும். பாருங்கள், 1 2 3 4 5 போட்டிருக்கேன். இன்னொன்று போடலாம்.
விடுறேன், இப்படி இழுக்கிறேன், இந்த ரெண்டு லூப் வழியா, இந்த ரெண்டு லூப் வழியா. நல்லா கவனிங்க. போட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போது இந்த த்ரெட்டை நல்லா கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அவசரமாக இது இழுக்கும்போது வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு பாருங்கள், 1 2 3 4 5 6 இதுதான் நம்ம ஃபஸ்ட்டாக ஆரம்பித்தது. நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த செயினில் விடுற பதில் இதில் விட்டிங்கன்னா இது ஒன்று வந்து தனியாக பிரிஞ்சுட்டு தெரியும். அதனால் 1 2 3 4 5 6 இந்த 6th செயினோ இந்த 6th ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லைங்களா, இந்த 6th ஸ்டிச்சுக்கு மேலே இந்த செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த செயின் வழியாக ஃப்ரண்ட் சைடாக இப்படி உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டு இப்போ இந்த வளையம் இருக்குது இல்லைங்களா, இந்த வளையத்தை எடுத்து இப்படி இந்த ஹூக்கில் மாட்டிடுங்க. மாட்டிட்டு இப்போ இந்த நூலை டைட்டாக இழுங்க. டைட்டாக இழுத்திங்கன்னா இந்த நேர் ஹூக்குக்கு வந்து கரெக்டாகிடும். அப்படியே அந்த த்ரெட்டை இது இப்படி நல்லா இப்படி உள்ளே இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த த்ரெட்டை இழுத்துட்டு வந்து கரெக்டாக இந்த வச்சுருக்கிற இடத்துல வந்து ஒரு ஸ்லிப் நாட், அவ்வளோதான். இப்போ ஸ்லிப் நாட் போட்டிங்கன்னா ஸ்லிப் நாட் போட்டு டைட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ இந்த நேரம் ஒரு ஹோல் தெரியும் இல்லைங்களா, அதாவது நம்ம இது இழுக்கும்போது இந்த 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 கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்பில் தான் செயின்ஸ் போட போகிறோம். எப்படின்னு பாருங்கள், இந்த கேப்பில் இப்படி நீங்கள் கை வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுனா இப்படி கை வச்சுக்கோங்க. பாருங்கள், அது இழுத்து முடிச்சதையும் இதே ஹூக்கை வச்சு 1 2 3 செயின்ஸ் போட்டு அந்த கேப் வழியாக ஒரு டைம் அப்படியே உள்ளே விட்டு சிங்கிள் க்ரூஷே. மறுபடியும் 1 2 3 செயின்ஸ் போட்டு அதே கேப் வழியாக விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே. நல்லா பாருங்கள், மறுபடியும் 1 2 3 டைம்ஸ் போட்டு அதே கேப் வழியாக விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே. இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் போடணும். ஒரு 3 டைம்ஸ் போட்டோமா, ஒரு 3 டைம்ஸ் முடிச்சதையும் அடுத்தது என்ன பண்ணணும்னு பாருங்கள். அடுத்தது இந்த வி ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இங்கே ஒரு வி ஸ்டிச் இருக்கு இல்லையா, அடுத்தது இதுக்குள்ளே விடுறதுக்கு முன்னாடி அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஹோல் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்துட்டு ஒரு டைம் இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டுக்கணும். போட்டால் தான் இந்த ஸ்டிச் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சதாக அர்த்தம். இப்போ இந்த ஒரு ஸ்டிச் நம்மளுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் நல்லா பாருங்கள், இன்னொரு டைம் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். அதனால் இது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரு சுற்றுறேன். பக்கத்து ஸ்டிச்சில் என்ன பண்ணேன், ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டேன். ஒரு சுற்றுறேன். இது எல்லாமே நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்த ஸ்டிச்சு தான். அதாவது நீங்கள் கிளாஸில் அட்டன் பண்ணது தான். டபுள் க்ரூஷே மட்டும்தான். டபுள் க்ரூஷேவோட இதெல்லாம் ஃபுல்லாக டபுள் க்ரூஷே இன்க்ரீஸு, இந்த இடம் வந்து டபுள் க்ரூஷே டிக்ரீஸு, இது ஃபுல்லாக டபுள் க்ரூஷே மட்டும்தான். நான் உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சு சொல்லி தந்த பிறகு தான் அதுலேருந்து ப்ராஜெக்ட்டுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டிச்சை பழகிட்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த கேப்பில் ஒரு சுற்றுறேன். இந்த கேப்புக்குள்ளே 6 டபுள் க்ரூஷே போடணும். உள்ளே விடுறேன், இப்படி எடுக்கிறேன். 1 டைம் இந்த 2 செயின் லூப் வழியா, இந்த 2 லூப் வழியா 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 5 6. நான் என்ன பண்ணியிருக்கேன், 6 டபுள் க்ரூஷே போட்டிருக்கேன். கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6. பாருங்கள், இது 1 2 3 4 5 6. கொஞ்சம் இழுத்து விடுறேன், ஊசியை வெளியே எடுத்துட்றேன். பாருங்கள், இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட மேலே இருக்க செயின் இந்த பக்கம் இருந்தால் விடணும். பாருங்கள், விட்டாச்சு. விட்டுட்டு இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹூக்கில் மாட்டிக்கிறோம். மாட்டிக்கிட்டு இதை டைட்டாக இழுக்கிறோம். டைட்டாக இழுத்துட்டு அப்படியே கொண்டு வந்து இது வழியாக இழுத்துறோம். ஓகேங்களா, இழுத்துட்டு இப்போ இந்த கேப் நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த கேப் விட்டு உங்களுக்கு அடையாளத்துக்கு இப்படி கை வச்சுக்கோங்க. அப்புறம் 1 2 3 போடுறீங்க. இந்த ஹோல் வழியாக விடுறீங்க. எடுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே, அதாவது ஒரு 3 செயின் ஒரு சிங்கிள் க்ரூஷே. அப்புறம் மறுபடியும் ஒரு 3 செயின் ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம போடுறோம். அதாவது உள்ளே ஏதோ பெட்டல்ஸ் மாதிரி தெரியறதுக்காக நம்ம அந்த மாதிரி போடுறோம். ஓகேங்களா, போட்டுட்டு அடுத்தது இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி உள்ளே இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ ஜாயினிங் ஸ்பேஸ். இது இங்கே இப்படி உள்ளே கொடுத்து இப்படி எடுத்து ஒரு இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே. அதுக்கு அடுத்தது எப்பவும் போல் ஒரு சுற்றி இதுக்குள்ளே வந்து 6 டபுள் க்ரூஷே. ஓகேங்களா, இது சிம்பிளாக தான் இருக்கும். இந்த பேட்டர்ன் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் மட்டும் டுட்டோரியல் போடலை. இன்னும் நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வச்சு சேம் பேட்டர்ன் தான், ஆனால் வேறு லாங்குவேஜில் எல்லாத்துலேயுமே போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பார்க்கணுன்னாலும் போய் பாருங்கள். ஆனால் இதுக்கு ஹெட்டிங் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பாருங்கள், 1 2 3 4 5 6 போட்டாச்சு. நல்லா லூஸாகவே போடுங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் இதில் வந்து விட்டு இதை எடுத்து இதில் மாட்டி நான் டைட்டாக இழுத்துக்கிறேன்.
டைட்டாக இழுத்துட்டு இந்த லூப் போட்டுக்கிறேன். அப்புறம் 1 2 3 செயின்ஸ் போடுறேன். உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, 1 2 3 இது உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, 1 2 3 இது உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே. முடித்த பிறகு இந்த பக்கத்து இதில் வந்துட்டு போட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே. இப்படி போட்டால் ஒரு ஃப்ளவர் முடிஞ்சது. எனக்கு வந்து இந்த இது மேக் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா எனக்கு ஒரு 1/2 hour கூட ஆகலைங்க. நம்ம இது சூப்பராக போடலாம் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி வரும், நம்மளுக்கு ரோஸ் பெட்டல் மாதிரி வரும் பாருங்கள், ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப திக்காக வேண்டாம். இப்போ நான் வந்து 6 6 டபுள் க்ரூஷே போட்டிருக்கேன். திக்காக வேண்டான்னு நினைக்கிறவங்க 4 4 போடலாம், 5 5 போடலாம். இது ஒன்றும் இது இல்லை. எனக்கு இவ்வளோ பெருசாக வேண்டான்னு நினைக்கிறவங்க சின்ன சின்னதாக கூட போடலாம். இதே போல் நம்ம இந்த சுற்று ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து சேம் கலர்ஸ் ஒர்க் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் ரெட்டு அந்த மாதிரி கூட. இப்போ நம்ம டைனிங் டேபிள் வேணும்னா ஒரு 6 பீசஸ் வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 6 பீசஸ் வந்து 3 வந்து ரெட்டு, 3 வந்து இந்த கலர், இல்லாட்டி எல்லோ, ரோஸ் வந்து எல்லா கலர்ஸ்லையும். இது பார்த்தாவே உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி தான் தெரியும், ரோஸ் மாதிரி தான் தெரியும். அதனால் நீங்கள் எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் அப்படியெல்லாம் 6 பீஸும் செஞ்சு டைனிங் டேபிள் வச்சுக்கலாம். சென்டர் பீஸ் பெரிய பீஸாக செஞ்சு வச்சுக்கலாம். இது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இதில் இது மற்ற இந்த 1 2 3 4 மட்டும்தாங்க இன்க்ரீஸு. பின்ன நீங்கள் எவ்வளோ பெருசு போட்டாலும் கடைசி இந்த க்ரீன் வந்து இதே போல் ஸ்டிச் போடணும். அப்புறம் இந்த ஃப்ளவர் வந்து இதே போல் போடணுங்க. நீங்கள் வந்து கரெக்டாக இது பண்ண வேண்டியது வந்து இந்த சென்டர் மட்டும்தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். கடைசியில் 2 ரோவும் இதை மட்டும் இந்த சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் எவ்வளோ பெரிய மேட் வேணாலும் போடலாம். இது டைனிங் செட்டு அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி போடலாம். ஆனால் கால் மிதி வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது சீக்கிரம் அழுக்குப்பட்டுரும். அதனால் கால் மிதி போடுறதுனா இந்த ரோஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரோஸ் வந்துட்டு நல்லா மெரூன் எப்படி சொல்கிறது, ரெட் வந்து பிளாக்கிஷ் ரெட் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, வெல்வெட் ரோஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த கலர் போட்டுட்டு க்ரீன் வந்து நல்ல டார்க் க்ரீன் கொடுங்க. சென்ட்ரல் வந்து நல்ல ப்ரௌன் கலர் கொடுங்க. அந்த மாதிரி ப்ரௌன் கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு டோர் மேட்டும் ரெடி ஆயிரும். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது உங்களுக்கு சுற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இது வரைக்கும் போட்டு வந்துட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கலர் வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி நல்ல கலராக செலெக்ஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஒர்க்கே க்யூட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், லாஸ்ட் இது வந்தாச்சு. நான் ஃபுல்லாக சுற்றியும் முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் எனக்கு 2 ஃப்ளவர் போட்டால் போதும். பாருங்கள், நான் வந்துட்டு டிசி பாருங்கள், நான் வந்து டபுள் க்ரூஷே வந்து இந்த ஒரு இதுக்குள்ளே வந்துட்டு 6 போட சொன்னேன். ஆனால் நான் அடுத்த ஒர்க்குக்கு வந்து நான் வந்து 5 தான் போட்டிருக்கேன். 2 3 4 5. ஏன்னா 6 போடும்போது கொஞ்சம் எனக்கு குண்டு குண்டாக எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இது வந்து இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் தடிமனாக தெரிஞ்சுது. அதனால் ரொம்ப தடிமனாக வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் இதை 6 இது பண்ணிக்கிட்டேன். உங்கள் த்ரெட்டை பொறுத்து, ஏன்னா இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ தடிமனாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். பாருங்கள், இந்த த்ரெட்டு எவ்வளோ திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் இது வந்து ஃப்ளவர் வந்து பெருசாக வந்துருச்சு. அதனால் நான் இந்த டிசி வந்து 5ஆக போட்டுக்கிட்டேன். இந்த டிசி இது உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் 4 போடலாம், 5 போடலாம், 6 போடலாம். இன்னும் பெரிய ஃப்ளவராக வேணும்னா நீங்கள் 8 கூட போடலாம். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவர்ஸோட சைஸை தகுந்த மாதிரி நீங்கள் போடலாம். பாருங்கள், ஃபஸ்ட் இதுக்குள்ளே விட்டேன், அப்புறம் இது இழுத்துட்டு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. அப்புறம் 1 2 3 ஒரு சிங்கிள் க்ரூஷே, திருப்பியும் 1 2 3 ஒரு சிங்கிள் க்ரூஷே, திருப்பியும் 1 2 3 ஒரு சிங்கிள் க்ரூஷே. நான் வந்து 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே இந்த கேப்பில் போட்டேன். அப்புறம் அடுத்தது என்ன சொன்னேன், ஒரே ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுங்கன்னு சொன்னேன். இந்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டாச்சு. அடுத்தது ஒரு சுற்றி இந்த கேப்பில் 5 டபுள் க்ரூஷே போடுறேன். 1 2 3 4 5 டபுள் க்ரூஷே போடுறேன். கொஞ்சமாக இழுத்து விடுறேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து இந்த வழியாக பூக்க விட்டு இந்த கேப்பில் விட்டு இழுத்துட்டு பாருங்கள். அடுத்தது 1 2 3 இந்த ஹோலில் விட்டு 1 டைம் செயின் 3 போடுங்க. 3 போட்டு 3 டைம் சிங்கிள் க்ரூஷே போடுங்க. 2 3 டைம். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இப்போ அடுத்தது நான் ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கேப்பில் வந்து ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டு இப்போ இந்த 2 ஃப்ளவரையும், இந்த ஃப்ளவரோட லாஸ்ட் இது இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் இதை கொடுத்து அப்படியே ஒரு ஜாயின் போட்டுருங்க. ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின். அவ்வளோதாங்க, போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளோட ஒயரை, சாரிங்க நான் ஒயர் கூட அதிகமாக ஒர்க் பண்ணி த்ரெட்டுனே வாயில் அதிகமாக வர மாட்டேங்குது, ஒயர்னே வருது. த்ரெட்டை கட் பண்ணி விட்டுறோம். பாருங்கள், கட் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் எப்பவும் போல் சேவ் பண்ணிடுங்க.
அதாவது இந்த ஒயரை வந்து நம்ம சேவ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து ஆக்வர்டாக தெரியக்கூடாது. அதாவது மற்ற இடத்துல எல்லாம் இந்த த்ரெட் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியக்கூடாது. அப்போ வந்து ரொம்ப அசிங்கமாக நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை கொஞ்சம் நல்லா இதை பண்ணி அது உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெளியே தெரியக்கூடாது, மற்ற ஸ்டிச்சுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அப்புறம் கட் பண்ணிவிட்டு ஒட்ட வச்சு விட்டுடலாம். கண்டிப்பாக ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்ட வைங்க. ஓகேங்களா? பாருங்கள், இது ஃப்ரெஷ் கண்டு தான் எடுத்தேன். அதில் இவ்வளோ த்ரெட் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. நீங்கள் வாங்கும்போது ஒரு 2 கண்டு சேர்த்து வாங்கி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். பாருங்கள், வாங்க, நல்லா வந்திருக்கா? இது வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ரவுண்டு வேணாலும் போடலாம். இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு சுற்றி இப்படி பார்க்கும்போது சர்க்கிள் நடுவில் சுற்றியும் லீவ்ஸு, அந்த லீவ்ஸ் மேலே ஒவ்வொரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டிச்சு எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்களா? டபுள் க்ரோஷே மட்டும் தெரிஞ்சாவே இது போடலாம். நான் இதே போல் இன்னொரு கலர் செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் வந்து இந்த ஒர்க் இது பண்ணலாம். ஆனால் இது வந்து ஒரு செட்டாக பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இது வந்து ஒயிட்டு, க்ரீனு, பிங்க் வந்து கலந்த மாதிரி பண்ணியிருந்தேன். இது பாருங்கள், இது பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் டார்க் கலர், டார்க் ஷேடு வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி டார்க்காக பண்ணலாம். இது பாருங்கள், இதில் வந்து வயலட்டு, க்ரீன், இங்கே சுற்றி இது வந்துட்டு இந்த ரெட் கொடுத்துருக்கேன். இந்த வெல்வெட் கலர் ரோஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக இந்த கலர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் இது பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் உங்களுக்கு அது என்ன கலர் உங்களுக்கு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அது பண்ணுங்கள். அதே மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்ஸ் வச்சுருங்க. நீங்கள் போட்ட டிசைன் ஒன்று வச்சுருங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி இப்போ 2 டிசைன் நான் போட்டிருக்கேன்னா இந்த 2 டிசைன் நான் கையில் வச்சுருப்பேன். அப்போ அவங்க வந்து கேட்கும்போது இதில் எந்த மாதிரி வேணும்னு கேட்பேன். அப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த சென்டரில் இருக்கிறத அப்படியே ஃபில் பண்ணி கொடுங்க, அப்புறம் இந்த க்ரீன் டார்க்காக மாற்றுங்க, இந்த ஃப்ளவர் எங்களுக்கு இந்த கலர் வேணும் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு எந்த கலர் கேட்குறாங்களோ அதுக்கு மேட்ச் பண்ணி கொடுங்க. அப்புறம் இன்னொரு டிஃப்ரென்ஸ் இதில் காமிக்கணும். இது வந்து ஃபுல்லாக நான் வந்துட்டு 3.5 mm ஹூக் யூஸ் பண்ணி இந்த சர்க்கிள் போட்டிருக்கேன். இந்த 2 அந்த க்ரீன் கலர் லீஃபும் ரோஸும் வந்துட்டு 5 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கிள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 1 2 3 4 தான் வந்திருக்கு. ஆனால் இந்த ஃப்ளவர் பாருங்கள், 2 சேம் சைஸ் தான். இது நான் உங்களுக்கு ஹூக் இந்த டிஃப்ரென்ஸ்க்காக நான் சொல்கிறக்காக தான் இது 2 இது போட்டேன். இப்போ பாருங்கள், இந்த 2 இது ஒரே சைஸில் தான் இருக்குது. ஆனால் இங்கே இந்த சர்க்கிள் பாருங்கள் 1 2 3 4 தான் போட்டிருக்கேன். இங்கே சர்க்கிள் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பாருங்கள், 1 2 3 4 5 ரவுண்ட்ஸ் சர்க்கிள் போட்டிருக்கேன். அப்போ என்னென்னா நம்ம ஹூக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் பண்ணும்போது, அதாவது ஒவ்வொரு இப்போ 3.5ல் பண்ணும்போது இப்படி பாருங்கள், இதில் எங்கேயாவது கொஞ்சம் கேப் தெரியுதா, எவ்வளோ நெருக்கமாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து இந்த கால் மிதி இதெல்லாம் போடும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக வேணும்னா சின்ன ஹூக் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நம்மளுக்கு இது கவுனு, இந்த ஸ்வெட்டர் இதெல்லாம் போடும்போது பெரிய ஹூக் யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது கேப் தெரியுது, இந்த கேப்பாக தெரியுது. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2ஓட ஹீட்டு உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஆனால் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹீட்டு கொடுக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இந்த கிட்ஸுக்கெல்லாம் ஸ்வெட்டர்லாம் போடும்போது நீங்கள் பெரிய சைஸ் ஹூக்கே யூஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்கள் கையில் இருக்க வேண்டிய ஹூக் சைஸ் வந்து 3.5 5 mm ஹூக்கு வைங்க. அது 2 மட்டும் வச்சு நம்ம இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம வந்து டீப்பாக போக போக நம்ம ஒவ்வொரு ஹூக் சைஸ் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இது உங்களுக்கு இந்த ஒர்க்கு பிடிச்சிருக்கா? இது ஒரு சிஸ்டர் வந்து தீபாவளி இந்த நவராத்திரி வருது இல்லைங்களா, அந்த பாட்டுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க. அந்த பாட்டுக்கு கீழே வைக்கிறதுக்காக பாருங்கள், இப்படி வச்சா அழகாக ஒரு ஃப்ளவர், அந்த பாட் வச்சு சுற்றியும் ஃப்ளவர் வச்ச மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த டிசைன் வந்து நான் செலக்ட் பண்ணி போட்டேன். இது வந்து நீங்கள் டேபிள் மேட்டாகவும் வச்சுக்கலாம். அதாவது டேபிளில் இந்த பிளேட்டு கீழே சர்வ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, டைனிங் டேபிள். இது இந்த மாதிரியே நீங்கள் ஒரு ஆனால் அது வந்து உங்களுக்கு செட்டாக போடணும். எப்படின்னா ஒரு 6 பீசஸ் வந்து இந்த ஒரு சின்ன சர்க்கிள் வந்து 6 பீசஸ் போடணும். அதாவது இதை விட பிளேட் சைஸ் வந்து நம்மளுக்கு பிளேட் சைஸ் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அதனால் அந்த பிளேட் சைஸுக்கே நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து இந்த ஃப்ரூட் பவுல்ஸ் அதெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி செட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சென்டர் மட்டும்தான் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க. மற்றபடி இந்த லாஸ்ட் 2 ரோவுமே எல்லா ஒர்க்குக்கும் இது சேம் தாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒர்க்கு. இன்னும் உங்களுக்கு வேறு என்னென்ன வேணுமோ அது வந்து நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் வேறு இதே போல் வேறு ஏதாவது ஒர்க் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது கமெண்ட்டில் எனக்கு அனுப்புங்க. நான் அது மாதிரி செஞ்சு தரேன். பாருங்கள், இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி டம்ளரோ இல்லாட்டி ஜார்ஸ் இல்லாட்டி கப்ஸ் அந்த மாதிரி அழகாக இருந்துச்சா அதில் வந்துட்டு டைனிங் டேபிள் மேலே
பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மாதிரி நீங்கள் இதை ஃபோல்டு பண்ணி வச்சாலும் அழகாக இருக்கும். பாருங்கள், ஒரு அழகாக ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து அதில் இருக்கிற மாதிரியும் இப்படி அழகாகவும் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஒர்க்கு பிடிச்சிருக்குங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் சீக்கிரத்தில் என்னோடய டிஎம் நம்பர் கொடுக்குறேன். அப்புறம் இன்னும் நிறையா கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு லைனாக கிளாஸஸ் வந்து நான் போட ஆரம்பிக்கிறேன். இப்போ தான் நம்ம 3 கிளாஸஸ் முடிச்சிருக்கு. ஆனால் இன்னும் வெரைட்டி ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்குது. அதனால் இன்னும் நிறையா கிளாஸஸ் நான் போடுறேன். ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதையும் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸும் நான் அது கூடயே சேர்த்து போடுறேன். பாருங்கள், சீக்கிரமாக எல்லாமே கற்றுக்கலாம். அதே போல் நீங்கள் சேல்ஸுக்கும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். அது போட்டிருந்தேன்ல, அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். அப்புறம் கிளாஸ் வந்துட்டு நான் நான் யூடியூப் இதில் தான் நான் கிளாஸஸ் கொடுக்குறேன். அதனால லைனாக நீங்கள் அதிலேயே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் இது பண்ணுங்கள். நான் என்னோடய நம்பரை சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்துட்டு தரேன். அப்போது நான் உங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதையும் நீங்களாம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. அதெல்லாம் அந்த மெசேஜெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ உங்களோட ஒர்க்ஸை வந்து எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ நான் சீக்கிரத்தில் வந்துட்டு என்னோடய நம்பரை உங்களுக்கு தரேன். உங்கள் ஒர்க்ஸையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.